ஸோ நம்ம இன்னைக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இன் இந்தியன் ஸ்கின் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த டார்க் ஸ்பாட்ஸை டீல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பட் ஆனால் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். ஆல்ரெடி இருந்த பிக்மெண்டேஷனை தவிர மேலே ஒரு பிளாக் கலர் பிக்மெண்டேஷனையோ ப்ரௌன் கலர் பிக்மெண்டேஷனையோ உண்டாக்கிடும். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நான் பேச போகிறதுக்கும் ரொம்ப பெரிய அசோசியேஷன் இருக்கு. எதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டார்க் ஸ்பாட்ஸே தான். ஸோ நம்ம இன்னைக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இன் இந்தியன் ஸ்கின் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், நீங்க என்னென்னலாம் வீட்டில் பண்ணலாம், டிஐஒய்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஹாய், I'm Dr. Radha Subramaniyan, consultant dermatologist, Spade Skin and Aesthetics. வாங்க இன்னைக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இன் இந்தியன் ஸ்கின் வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இன் இந்தியன் ஸ்கின் அப்படிங்கிற இவ்வளோ பெரிய டாபிக்ல நம்ம முக்கியமான பார்க்க வேண்டியது இந்த டார்க் ஸ்பாட்ஸை டீல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி டார்க் ஸ்பாட்ஸ் எதனால் வருது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வர டார்க் ஸ்பாட்ஸ் ஆர் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ்க்கு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொட்டீனில் ஒரு ஸ்கின் ரொட்டீனில் நடக்கிற குட்டி குட்டி சேஞ்சஸ்க்கான காரணங்களாக தான் இருக்கும். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, இந்த டார்க் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால வரலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, tan. ஸோ சன் டேன் ஆகிறதுனால உங்களோட ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக ஆகலாம். இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் லீஷன்ஸ்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆக்னே வந்துட்டு போகும்போது மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு வந்துட்டு விட்டுட்டு போகிறது இஸ் அ டார்க் ஆர் பிளாக் ஆர் அ ப்ரௌன் பிக்மெண்டட் ஸ்பாட்டாக தான் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ், எக்ஸிமா அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஸ்கின் கண்டிஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஹீல் ஆகும் போதோ இல்லாட்டி அது கிரானிசிட்டி கொஞ்ச நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, உங்களுக்கு ட்ரீட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அதுவுமே பிக்மெண்டேஷனோட தான் போய் சேரும். நாலாவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் மெடிசின்ஸ் உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கொடுக்குறாங்க, அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்னால உங்களோட கலர் பிக்மெண்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ஆர் எனி அதர் சிஸ்டமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது உள்ளார வேற ஏதாவது தைராய்டு அந்த மாதிரி சர்டன் வைட்டமின் டெஃபிஷியன்சி கூட உங்களோட ஸ்கின்னோட கலரோட பிக்மெண்டேஷனை கொஞ்சம் டார்க்காக காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குங்க. இதில் நம்மளுக்கு என்ன கரெக்டாக நம்மளுக்கு இதனால தானா அதனால தானா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம டிஃபைன்டாக அங்கே உட்காரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் வந்துட்டு நீட் பண்ணிக்கோங்க. நவ் கம்மிங் இன்டு இதை பிக்மெண்டேஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த வேஸ்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிவர்ஸ் பண்ணணும். அடுத்தது திருப்பி இந்த பிக்மெண்டேஷன் வந்துட்டு உங்க ஃபேஸ்ல வந்துட்டு வராம இருக்கிறதுக்கு வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ரிவர்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது நம்ம அப்படிங்கறத விட நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரை பண்ண போறது இந்த சிரம்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஓவர் த கவுண்டர். இந்த மாதிரி சிரம்ஸ்ல வந்து ரொம்ப காமனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சிரம்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோஜிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த சிரம். இது மல்டி ஃபங்க்ஷனல் பிக்மெண்ட் ரிடக்ஷனையும் காஸ் பண்ண போது. யூஸ்வலா 2% கோஜிக் ஆசிட் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிங்க. வாரத்துக்கு ஒரு 3 to 4 times யூஸ் பண்ண ஆரம்பிங்க. தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஜெனரலைஸ்ட் அந்த பிக்மெண்ட்ரி ஸ்பாட்ஸோட ரிடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நாள் கணக்குல வந்துட்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஆயிட்டே தான் இருக்க போகுது. கோஜிக் ஆசிட் வந்துட்டு கிரீம்லயும் வருது, சிரம்லயும் வருது. ஜென்டல் ரிமைண்டர் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இனிஷியலா எனிதிங் தட் யூ ஆர் ஸ்டார்டிங் டு யூஸ் சீரம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட பொட்டன்சி கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம். கிரீம் பேஸ்டா இனிஷியலா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸ் யுவர் ஸ்கின் இஸ் கெட்டிங் அக்கஸ்டம்டு டு இட், தென் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொட்டன்சி ஏத்துற மாதிரி சீரம் கன்சிஸ்டன்சியோ இல்லாட்டி உங்களுக்கு அந்த மாலிக்யூல் சூட் ஆகுதா, அலர்ஜிஸ் ஏதாவது ஆகுதா அப்படிங்கிறது பாக்குறதுக்காகவே நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா கிரீமை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சீரம்ஸ் ஆர் ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு நீங்க போகலாம். The second molecule that we are going to talk about is azelaic acid. Azelaic acid is my most favorite used depigmenting agent that I treat my patients with. இது ரொம்ப காமனான யூஸ் பண்ணது, ரொம்ப சேஃப் ஆனது. உங்களோட ஸ்கின்ல இருக்கிற மெலனோசைட் டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கு, அதையும் ரெடியூஸ் பண்ண போது, இருக்கிற பிக்மெண்டேஷனையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும், ஃபர்தர் பிக்மெண்டேஷனையும் வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். ரொம்ப வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஃபான மாலிக்யூல். கண்டிப்பா அசிலிக் ஆசிட் உங்களோட ரொட்டீன்ல இருக்கலாம். மூணாவது யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் வைட்லி நோன் ப்ரீவியஸ்லி, இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு டியூ டு தி நாலேஜ் அபவுட் இட், தி யூசேஜ் நாலேஜ் அபவுட்ங்கிறதுனால இந்த மாலிக்யூலோட யூசேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. எதை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வைட்டமின் சி தான். விட்டமின்
வைட்டமின் சி அப்படிங்கிறது இஸ் அ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு உங்களோட பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் இந்த செல்ஸ் வந்துட்டு எப்பப்பெல்லாம் பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகணுமோ அப்பெல்லாம் மேலே போய்க்கும். அந்த மேலே போகிறத வந்துட்டு கீழே இறக்குற வேலையை மட்டும்தான் வைட்டமின் சி பண்ண போகுது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நிறைய வந்துட்டு கக்காஷியன்ஸ்லாம் வந்துட்டு காலையில வந்துட்டு வைட்டமின் சி யூஸ் பண்ணிட்டு மேலே சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணுங்கிற ஒரு ரூல் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அது நம்ம மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு சூட் ஆக மாட்டேங்குது. இதர் கண்டிப்பா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து வைட்டமின் சி வந்துட்டு இது வரைக்கும் ஆக்னேவே காஸ் பண்ணது கிடையாது, ஒரு இரிட்டேஷனுமே காஸ் பண்ணது கிடையாது அப்படின்னா நீங்க ஈவினிங் டைம்ல இல்லாட்டி நைட் டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பிரச்சனையே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கேரி ஆன் வித் தட். அடுத்து மோஸ்ட் காமன், முன்னாடி எப்படி வைட்டமின் சி ரொம்ப ஃபேமஸா இருந்ததோ இப்ப கரண்ட் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் டாக்ட் அபவுட் ஏஜென்ட் வந்துட்டு நைசினமைட். ஸோ நைசினமைட் எந்த ஒரு ப்ராடக்ட்ல எடுத்தாலும் நைசினமைட் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நைசினமைட் அப்படிங்கிறதும் அந்த ஏஜென்ட்டுமே இந்த மெலனோசைட் டிரான்ஸ்ஃபரை வந்துட்டு தவிர்க்க தான் போகுது. ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கு. பட் ஒன் மேஜர் திங் தட் ஐ எம் சீயிங் நவடேஸ் இஸ் எடுத்தோன்னே எல்லாருமே வந்துட்டு 10% நைசினமைட் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த தவிர மட்டும் செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 5%. நல்ல ஒரு 3 to 4 months உங்களோட ஸ்கின் வந்துட்டு அந்த நைசினமைடுக்கு யூஸ் ஆகுதா, அதுக்கப்புறமா மட்டும் 10%க்கு வந்துட்டு நீங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம். நைசினமைட் ஆல்சோ இஸ் அ வெரி கிரேட் ஏஜென்ட். நீங்க கூட சாலிசிலிக் ஆசிட் ஆக்னே இருந்தா கம்பைன் பண்ணிக்கலாம். இட்ஸ் a wonderful agent that can be used in combination. So yes, if you're using but in a right concentration, if your skin is not reacting, you can still use it. அடுத்தது வந்துட்டு ஆல்ஃபா ஆர்புட்டின். ஆல்ஃபா ஆர்புட்டின் அப்படிங்கிறது வந்துட்டு காம்பினேஷன்ஸ்ல தான் நம்ம நிறைய பார்த்திருப்போம். பட் இதுவுமே இட்ஸ் an antioxidant. It reduces your pigmentation capacity of the skin. So கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது தான் உங்களோட ஸ்கின்னுக்கு. உங்களோட காம்பினேஷன் கிரீம்ஸ்லயோ சீரம்ஸ்லயோ ஆல்ஃபா ஆர்புட்டின் இருக்குன்னா then it is a go only. அடுத்தது the most potent depigmenting agents. அதாவது depigmentingனா பிக்மெண்ட்டை வந்துட்டு டி ஆக்குறது, ஸோ பிக்மெண்ட்டை கம்மி பண்றது, which is very very potent. யூஷுவலா வந்துட்டு இது ஓடிசில கிடைக்க கூடாது, பட் ஆனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபார்மசிஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்க ஒரு ஃபார்மசிஸ்டா இருந்தா உங்களுக்கு உங்களோட பிராக்டிஸ் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர்ஸ் செல் பண்ணாதீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுனோன். ஹைட்ரோகுனோன் அப்படிங்கிற இந்த ஒரு ஏஜென்ட் வந்துட்டு நல்லா வந்துட்டு கலரை கம்மி பண்ண போதுதான். பட் இது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசனுங்க. ஸோ பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்னா ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணணும் தான். அந்த டாக்டர் வந்துட்டு should be a certified dermatologist to prescribe that. ஏன் இந்த இவ்வளோ ஸ்ட்ரெஸ் நான் இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸோஜினஸ் ஊக்ரனோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இது இந்த ஹைட்ரோகுவினோன் உருவாக்கப்பட்ட கண்டிஷன். அதாவது ஹைட்ரோகுவினோன் அப்படிங்கிற இந்த ஒரு மாலிக்யூல் உங்களுக்கு பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணணும், கரெக்டா? பட் ஆனா பிக்மெண்டேஷனை கம்மி பண்றது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது சர்டன் ப்ரோட்டீன்ஸை உங்களோட ஸ்கின்னுக்குள்ளார டெபாசிட் பண்ண வச்சு 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 ஆல்ரெடி இருந்த பிக்மெண்டேஷனை தவிர மேல ஒரு பிளாக் கலர் பிக்மெண்டேஷனையும் ப்ரௌன் கலர் பிக்மெண்டேஷனையும் உண்டாக்கிடும். இது பேர் தான் எக்ஸோஜெனஸ் ஊக்ரனோசிஸ். நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் நாங்க இதை வச்சுக்கிட்டு ட்ரீட் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க கூட முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து அடுத்த வாட்டி எனி க்ரீம்ஸ் வித்தவுட் டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த க்ரீமில் நீங்கள் ஹைட்ரோகுவினோன் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சல்ட் வித் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் யூசிங் இட் ஆஃப்டர் தேர் கன்சல்ட். அடுத்தது வந்துட்டு நம்ம பேச போகிறது கிளைகாலிக் ஆசிட். ஸோ கிளைகாலிக் ஆசிட் வந்துட்டு உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ரெடியூசிங் கெப்பாசிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூல். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னோட செல்லோட டர்ன் ஓவர் இருக்குல்ல, அதாவது எக்ஸ்ஃபோலியேஷன், தோலை வந்துட்டு விரிவுபடுத்தக்கூடிய அதாவது உரிக்கக்கூடிய தன்மையை வந்துட்டு கொண்டது தான் கிளைகாலிக் ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்ட் செல் டர்ன் ஓவர் ஆக ஆக பிக்மெண்ட் ரிடக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஸோ இது கிளைகாலிக் ஆசிட். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்ஸ், உங்களோட ஃபேஸ் வாஷஸ், சீரம்ஸ்ல வந்து கிளைகாலிக் ஆசிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்கின் வந்துட்டு பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணணும்னா குளூட்டதயான் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப காமன். இந்த குளூட்டதயான் வந்துட்டு கிரீம்ஸா யூஸ் பண்றதாலோ டாபிக்கலா யூஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பிகாஸ் இது அவ்வளோ பெரிய மாலிகுல் உள்ளாரெல்லாம் சீப்பன் ஆகாது. பட் இஃப் ஓரல் டேப்லெட்ஸ் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, ஐவி மெத்தட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஜாஸ்தியா பிக்மெண்டேஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா குளூட்டதயான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மெலனின் ப்ரொடக்ஷனையே வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகுது. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அடுத்தது வந்துட்டு லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் கண்டிப்பா பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும். இது வந்து எக்ஸ்ஃபோலியன்ட், அதாவது தோலை வந்துட்டு இதுவுமே வந்து கிளைகாலிக் ஆசிட் மாதிரி உரிச்சு விட தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம இட் இஸ்
இஸ் அன் ஹியூமேக்டன்ட், அதாவது தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா வந்துட்டு அணைச்சிக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதனால நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும் உங்களோட ஸ்கின். அடுத்தது வந்துட்டு விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரெட்டினால். ஸோ ரெட்டினால் எப்படி வந்துட்டு உங்களோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஸோட ஸ்கின்னோட டேர்ன் ஓவரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண உங்களோட ரெட்டினால் உங்களோட பிக்மெண்டேஷன் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ டியூவல் ஆக்ஷனில் ஆன்டி ஏஜிங்க்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், எல்லாத்தையும் ஒரே கலவையில் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. காம்பினேஷன்ஸில் வந்துட்டு இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணலாமா, அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணலாமா குழப்பிக்காதீங்க. உங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி, சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஸ்கின் இரிட்டேஷன் ஆகலை, யூ சீயிங் பிக்மெண்ட் ரெடக்ஷன் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆஸ்க் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபார் த பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசின்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கின் டைப்ஸ் தே வில் பிரிஸ்கிரைப் ஒன். கண்டிப்பாக வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. அடுத்த நாள் வந்துட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறத, சீரம் போட்டு இப்படி போட்டு முகம் ஃபுல்லாக தேய்க்காதீங்க. கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஸோ ஒன் சீரம் அட் அ டைம் இஃப் யூ ஆர் அ பிகினர். நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு நட்ஷெல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கையில். நாட் எவ்ரி பிக்மெண்டேஷன் இஸ் த சேம். ஸோ இந்த பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க, அந்த பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான மெடிசின்ஸே எந்த ஒரு கேட்டகரியிலையும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த பிக்மெண்டேஷனுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் தான் சொல்ல போறாங்க. உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனலைஸ்ட் கேர் தான் கரெக்டா இருக்கும். அதை வந்துட்டு நீங்க சீக் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு இதே மாதிரி வீடியோஸை வந்துட்டு பார்க்கறதுக்கு. பாய்.